அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை காலை வளர்பிறை சஷ்டி திதி இருப்பதனால் நீங்கள் எழுந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி என்று காலை தினமும் மாலை தினமும் இரு வேளையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது சரியாக போகும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். ஒரு 2-3 வளர்பிறை சஷ்டிக்கு செய்து பாருங்கள். மன அமைதி கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் காலை எப்போதுமே நீங்கள் எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள் சொல்ல வேண்டும். ரொம்ப நல்லது. முருகா அப்படிங்கிறது சொன்னால் கூட போதும். அவருடைய நாமங்கள் நிறைய இருக்குது. நாளை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பொதுவாக சஷ்டி தினம் இருப்பதனால் ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அதற்கப்புறம் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனமும் பாலும் சேர்த்து நீங்கள் குளித்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சஷ்டி நாயகனே நமோ நமக அந்த மந்திரமே நமக்கு போதும். கந்த சஷ்டி கவசம் நம்ம படித்து வழிபாடு செய்வது சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இப்போ குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் இந்த தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாழக்கிழமை நமக்கு அமைந்திருப்பதனால நமக்கு ரொம்ப நல்லது. குழந்தை வரத்திற்காக வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு 11 ரூபாய் நாணயம் வைத்து மஞ்சள் நிற துணியில் முடிச்சு போட்டு வைத்து முருகப்பெருமானிடம் சங்கல்பமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதாவது 11 ரூபாய் நாணயத்தை வைத்து முருகப்பெருமானிடம் எனக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத முடிச்சு போட்டு வைங்க. உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு வருமானத்திற்காகவும் வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு மறுபடியும் நீங்கள் 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலே உங்கள் வீட்டில் படிப்படியாக பொருளாதார முன்னேற்றம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஓம் சரணபவாய நமக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எழுதுவது ரொம்ப நல்லது. 108 முறை எழுதணும். அப்படி எழுதும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். முக்கியமான மந்திரங்களே ஓம் சரணபவாய நமக தான் மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும். வளர்பிறை சஷ்டி என்று நம்ம சொல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வியாழக்கிழமை சஷ்டி இருப்பதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு பாலோ அல்லது சந்தனமோ தயிரோ இதில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். யாருக்காவது தானம் செய்வது அதை விட ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். வளர்பிறை சஷ்டி இருப்பதுனா ரொம்ப விசேஷமானது. இப்போ முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் பூஜை செய்யும்போது கவுளி சத்தம் கேட்கின்றது, மணி ஓசை உங்களுக்கு கேட்கின்றது அப்படின்னாலே ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அது நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் தீபச்சுடர் ரொம்ப பிரகாசமாக எரிய வேண்டும். முருகனுடைய படமும் பிரகாசமாக உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளும் இருக்குது. அந்த பூஜையை அவர் சிறப்பாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பூஜைக்கான பலன் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்புங்க. முருகனை நம்பி நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகன் உங்களை கைவிடவே மாட்டார். அதை நீங்கள் முழுமையாக நம்புங்க. முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்பி வழிபாடு செய்யுங்க. அவர் உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையுமே அவர் தீர்த்து வைப்பார். நம்பிக்கை உங்களை நிச்சயமாக வெற்றி அடைய செய்யும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அனைத்து வித கவலைகளுமே முருகர் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். வளர்பிறை சஷ்டி என்று எல்லோருமே வழிபாடு செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியத்திற்காக மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடு எல்லாத்திற்குமே நம்ம முருகனுடைய வழிபாடு சிறப்பான வழிபாடு தான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முருகனை நம்ம கெட்டியாக பிடித்துக்கிட்டோம் அப்படின்னா முருகன் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்வார். புகழும் வெற்றியும் நமக்கு அனைத்துமே சகலமும் நமக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று செய்ய வேண்டும், நம்பிக்கை தான் வேண்டும். நம்ம நம்பிக்கையோட முருகனை நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு எல்லாமே முருகன் நமக்கு செய்து கொடுப்பார். நம்ம நம்பி எதுவுமே பண்ணணும் அப்படின்னா வெற்றி தாங்க. ஏதாவது ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா முருகர் இந்த செயலுக்கு எனக்கு வெற்றியாக துணையாக இருப்பார், வெற்றியை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகன் கைவிட மாட்டார்.
உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வேணால் சின்ன சின்ன தடங்களோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் முருகர் வந்து உங்களை வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா உங்களை உயர்த்து கொண்டு தான் போவார். நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். உங்களை ராஜாவாக ராணியாக வாழ வைப்பார். அது உண்மை, 100% உண்மை. முருகரை நம்பும்போது நம்ம நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். ஒரு வெற்றியாளராக மாற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.